உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றியும் அதற்கு உண்டான 3 நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 6வது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன, கிரகனுடைய சஞ்சாரம் என்ன, கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்படைய பலன்கள் என்ன, இதை வச்சா நாம் பார்க்க இருக்கிறோம். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஆர்வத்தையும் ஒரு மோட்டிவேஷத்தையும் நீங்கள் லைக் பண்ணுறது எங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. நாங்கள் அடுத்தடுத்து ஒரு ஸ்பீடாக அடுத்து பண்ணுறதுக்கான ஒரு உத்தியோகமாக இருக்குதுங்க அந்த காலகட்டம். அப்போ என்ன நடக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாக்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து தெரிவிங்க. எப்படி இருக்குது, எப்படி மாற்றணும், ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் மாற்றி தரோம். ஓகேங்களா? இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரையில் இந்த அக்டோபர் மாதத்தில் நிலவிருக்கின்ற ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது கிரக நிலைகள் முதல்ல பார்க்க இருக்கிறோம். கிரகங்களை பார்க்கும்போது கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தேமானால் ராசியிலேயே சூரியன் சஞ்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் 2 கிரகங்களும் குடும்பத்தை பார்க்க இருக்கின்றார். படிப்பிலையும் ஆர்வம் அதிகரிக்கும். உடன்பிறந்தவர்களால் ஒரு உதவிகரணிட்ட போகிறாங்க. ருண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி வக்கரமற்று போகிறது, ராகுவோட சேர்ந்திருக்கிறது. உடல்நலம் சுற்றி அக்கறை செலுத்துவது நல்லதுங்க. தொழில் ஸ்தானத்திற்கு குரு அந்த இருந்த ஆட்சியாளரார் உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதால எல்லா விதத்தையும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரகநிலைகள் வளம் இருக்கிறார்கள். அதனால் ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் 12ஆம் இடத்துல மனைவி ஸ்தானம் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போ கிரக மாற்றம் இம்மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மாற்றம் எப்படி இருக்க போகிறது? 8/10/2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசார குருவாக லாபகரத்தில் வாக்கக்கூடிய கிரகம் தனுசு, அதாவது லாபஸ்தானத்தில் மாற இருக்கிறார். 10/10/2025 அன்று அயனசயன போகஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு மாற இருக்கிறார். 17/10/2025 அன்று ராசியில் இருந்த சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து மாற இருக்கிறார். 27/10/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் புதன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு அவர் கிரகம் மாற்றம் இருக்குது. இப்போ கிரகனுடைய சஞ்சாரம், கிரகனுடைய துல்லியமான கணக்கீட்டு, கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும், திடீர் சோர்வு உண்டாக இருக்குதுங்க. அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லதாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உத்தியோகஸ்தாரர்கள் மேல் அதிகாரியுடைய கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குதுங்க. பெண்களுக்கு கன்னிராசியில் பிறந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன? பெண்களுக்கு மன தடுமாற்றம் நீங்கும். மனதில் வைத்திருந்த சில விஷயங்கள்லாம் ஆசைகள்லாம் நிறைவேறக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வண்ணம் இருக்குதுங்க. கலை துணையினருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்கள் தர இருக்குதுங்க. அரசியல் உள்ளவர்களுக்கு மேல் திட்டத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலகட்டம். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்க இந்த காலகட்டங்க. இப்போ ராசி ரீதியாக பார்த்தோம். இப்போ நம்ம
அடுத்து நட்சத்திர ரீதி. அப்போ கன்னிராசியை பொறுத்தவரை முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் 2-3 பாதங்கள் முடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பலங்கள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் விரும்பி பொருட்களை வாங்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாக பலங்கள் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பொருளை விரும்பி எடுக்கிறீங்க, அது சாதகமாக முடிவில் தர இருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த இழுபறியான நிலையெல்லாம் நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள்லாம் அந்த காலகட்டம் திருமணம் நடக்க இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்த நட்சத்திரம் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம், அது 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவை தொகை வந்து சேர இருக்குதுங்க. ஏற்கனவே வேலை செஞ்சீங்க, அதில் சம்பளம் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அந்த சம்பளம்லாம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வேலை தேர்வுகளுக்கு வேலை கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சகஜமான நிலையை காணப்படுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவரத்தெல்லாம் நீங்கி பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியை ஏற்படக்கூடிய வண்ணம் இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள்லாம் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பும் அதனுடைய பேச்சும் அடிபடுவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வண்ணம் இருக்குதுங்க. புத்திர பாக்கியம் புத்திரம் அளிக்கப்பட்டு மனம் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வெளியூர் உள்ளூர் எதையாவது ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அப்போ கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதம் முடிய கன்னிராசி அவருடைய நட்சத்திரமாகும். இந்த ராசியில் கடைசி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அந்த போட்டி பொறாமைகள் விலகும். இந்த மாதம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க இருக்குதுங்க. நீண்ட தூர தகவல்கள் சாதகமாக இருக்க போகுதுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நன்மை தரும். வீண் அலைச்சலும் காரிய தாமதம் உண்டாக இருக்குதுங்க. புதிய நம்முடைய நட்பை ஏற்படுத்த போகிறீங்க. திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது நாள் வரைக்கும் வீடு கட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சால் கண்டிப்பாக இந்த காலம் பயன்படுத்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கான யோகம், தொழில் யோகம், அடுத்தது மனை வாங்கு யோகம், இதெல்லாம் நல்ல ஒரு யோக காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கன்னிராசி என்பதுக்கு இருக்குதுங்க. இது வரைக்கும் அவங்க குருவுடைய பார்வை சரியில்லாமல் இருந்தீங்க, சனியுடைய பார்வைக்கு உட்பட்டு வெளியே வர போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழ இருக்கிறார். அதிசார குரு பயிற்சி பலன்கள் அடுத்தது எப்படி இருக்க போகிறது பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நமக்கு பரிகாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஸ்ரீ துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வர எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. எதிர்ப்புகள் முக்கியமாக அகல இருக்குதுங்க. நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனாலயம் சென்று 9 விளக்கு நவகிரகத்துக்கு விளக்கிட்டு 9 முறை நவகிரகத்தை சுற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி வணங்கி வாருங்கள். துர்க்கியம்மனுக்கு வெள்ளியம்புள்ள விளக்கேற்றி வாருங்கள். ராகுகால நாட்சியம்மன் 4-6 திருநாகேஸ்வரம் போய்ட்டு வாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 8-9 தேதிகளிலும், அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 17-18. சந்திராஷ்டம் நடக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், இல்லைன்னா மாட்டுவீங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லி 17-12 இருக்கும்போது நீங்கள் அந்த தினத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏன்னா நேர்களே, கன்னிராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்குள்ள பலங்களும் கிரகனுடைய சஞ்சாரத்தை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்